இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம ஒண்ணு நினைச்சா நம்மள சுத்தி வேற என்னென்னமோ நடக்குதே. அக்கா, அந்த பொய்யான மனோவை கொல்றதுக்குள்ள நானே பயத்துல போனமாயிடுவோம் போல இருக்குக்கா. வாயா அண்ணன் போய் பாப்போம். ஏய், இந்த நேரத்துல நீ எப்படி ராணி? நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யோ இல்லையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நானும் கூட வரேன். சரி வா, சொன்னா கேட்கவா போற? அத்தை, எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது அத்தை. ஐயோ, நான் எப்படி போய் ராணியை கூப்பிட போறேன்னு எனக்கே தெரியல. என்னாச்சு? அது வந்து என்னன்னா, அது என்னாச்சு? ஐயோ என்ன மாமா? ஐயோ விட விட. சித்தப்பா, தம்பி தம்பி என்ன? சித்தப்பா, தம்பி இருப்பா. ஐயோ ராணி, என்ன காப்பாத்துமா. என்னது? தெரியலையே, யாரோ என் கழுத்தை புடிச்சு நெரிக்கிறாங்கம்மா. ஐயோ என்னாச்சு? காப்பாத்துமா. ஐயோ ஏய் தமனா, தமனா, ஐயோ அத்தை, தமனா, ஐயோ ஐயோ தமனா, ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு? ஐயோ என்னது இதெல்லாம்? என்ன தெரியலையே. அத்தை, காப்பாத்துங்க அத்தை. ஐயோ வாயா போய் கால. ராணி, நீங்க 2 பேரும் திரும்பி பார்க்காம போயிடுங்க. இவங்க 3 பேரோட உயிரும் எனக்கு வேணும். ஐயோ நானுமா? ஏய் யார் நீ? என்னத்துக்கோசரம் இப்படி எல்லாம் பண்ணிருக்க? ராணி, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது நான் தான். இப்படி எல்லாம் நடந்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் இவங்க யாரும் உன் பக்கம் திரும்ப கூட யோசிப்பாங்க. கேக்குறல்ல யாரு? தம்பி, ஒரு வேண்டுதல் தம்பி. அதுக்காக நான் தான் இந்த சோளக்காட்டு பொம்மைய மொட்டை மாடிக்கு கொண்டு வந்தேன். அது என்ன வேண்டுதல்? அதுவா? ஐயோ, நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா. அதனால யாருமே நிம்மதியா இல்ல. அதான் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும்னு நான் விரதம் இருந்தேம்மா. விரதத்தை முடிச்சிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போனேனா, அங்க ஒரு சித்தர் சாமிய பார்த்தேன். அந்த சாமி தான் இந்த சோளக்காட்டு பொம்மையை என்கிட்ட கொடுத்து, வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நடு ஜாமத்துல நல்ல பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுல என்னெல்லாம் இது வரைக்கும் நடந்துச்சோ அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பேப்பர்ல குங்குமத்தால எழுதி அது அப்படியே அந்த சோளக்காட்டு பொம்மைக்குள்ள சொருகி வச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டம்லாம் இனிமே எங்க குடும்பத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு கத்தியால ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன், எடுத்துட்டு வந்துடுறேன். இதோ இந்த 5 கத்தியையும் என்கிட்ட கொடுத்து, இந்த கத்திய ஒவ்வொன்னா அந்த சோளக்காட்டு பொம்மைக்குள்ள குத்தி இறக்கிட்டா அக்கா, அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாருமா. அதுக்காக தான் இத கொண்டு வந்தேன். சூப்பர் ராணி. சூப்பர் சூப்பர். இந்த தப்பிச்சிட்டோம் தமன்னா.
இந்தாம்மா, இதே வேகத்தோட அடுத்த கத்திய அதோட வயித்துக்கு எய்ம் பண்ணு. ராணி பாத்து ராணி, பொம்மைய குறி பார்த்து ஏறி. ஐயோ, ஏய் சூப்பர் ராணி. அப்பா தப்பிச்ச. தேங்க்ஸ் ராணி. வேற லெவல். சூப்பர் சூப்பர். ராணினா ராணிதான். இந்தாமா, அடுத்தது கரெக்டா அது வயித்த குறி பார்த்து எரிஞ்சிரு. பாத்து 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 பாத்து. ஒன்னாகல. தமன்னா, வா வா வா, ஓடிடலாம். ஐயோ, ரொம்ப நன்றி ராணி. பாத்தியா ராணி, நீ இவ்ளோ கரெக்டா இந்த விஷயத்த பண்ணதுனால அந்த அமானுஷ்யம் தமன்னாவையும் ரகுவரனையும் விட்டுட்டு போயிடுச்சு. பாத்தியா? சரி, நேரம் வேற ரொம்ப ஆயிடுச்சுமா. நீ வாயும் வயிறுமா வேற இருக்க. நீ ரொம்ப நேரம் இந்த வாடகத்துல நிக்காத. தம்பி, நீ முதல்ல ராணிய பார்த்து கீழே கூட்டு போப்பா. எப்படியோ இவங்க எல்லாருக்கும் மரண பயத்தை காட்டி நான் நினைச்ச மாதிரியே ராணிய வச்சு அந்த பொய்யான மனுவை கொன்னாச்சு. தமன்னா செத்துட்டான். இவனை பார்க்கும்போது எனக்கு மனுதான் ஞாபகத்துக்கு வரான். 10 மாசம் நான் இவனை சுமக்கலனாலும் இவனு என் பையன் மாதிரிதான். இவன் சாகிறது என்னால தாங்கிக்க முடியலையே. என் மகனுக்கு நான் எப்படி தாங்குவேன்?